மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சென்டம் மேக்ஸ் சீரீஸ்ல டே 64ல இருக்கும். ஸோ வழக்கமாக நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸா பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கடைசியா நம்ம FDRD முடிச்சிருந்தோம் ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி தான். ஸோ இனி நமக்கு ரெகுலராக காலையில் உங்களுக்கு வீடியோ வந்துடும். இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நிகழ்தகவு, ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். ஸோ கிளாஸ்ல போறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம ஒரு குட்டி கதை பார்ப்போம் இல்லையா, அந்த கதையோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு மனிதர் 2 குளத்துல தண்ணி எடுத்துட்டு போறாரு அவர் வீட்டுக்கு. ஓகேவா, ஒரு குளத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போகணும். 2 குடத்துல என்ன பண்றாரு, தண்ணி எடுக்கிறாரு. எடுத்து 2 தோல்லையும் வச்சுட்டு டெய்லி அவர் எடுத்துட்டு போறது வழக்கம். சரியா. சோ இப்ப இதுல என்ன அப்படின்னா அவர் டெய்லி எடுத்துட்டு போறதுல அவர் லெப்ட் சைட்ல இருந்த குடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கு. சோ அதனால என்ன அப்படின்னா அவர் டெய்லி எடுத்துட்டு போகும்போது வலது பக்கத்துல இருக்கக்கூடிய குடத்துல எல்லா தண்ணியுமே வீடு சேர்ந்துரும். ஆனா இடது பக்கத்துல இருக்கிறது பாதி தண்ணி வெளியில போயிட்டு கொஞ்சமா வீட்டுல சேரும். சரியா. அப்ப அந்த உடஞ்ச குடம் அந்த மனிதர்கிட்ட சொல்லிச்சான், சோ என்கிட்ட இருக்க ஒரு சின்ன குறையால என்னால உனக்கு என்னோட முழு பலனையும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த குடம் அந்த மனிதர்கிட்ட சொல்லுமா. அப்ப அந்த மனிதர் சொல்லுவாராம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த ரோட்ல இடது பக்கம் எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லுவாராம். சொன்னோடனே இடது பக்கம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா நிறைய செடிகள், அது நிறைய பூக்கள். இடது பக்கம் மட்டும் ரொம்ப நிறைய அழகான பூக்களோட இருக்குமா, வலது பக்கம் அப்படி இருக்காதாம். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த மனிதர் சொல்லுவாராம், உன்கிட்ட அந்த குறை இருக்கு, அதாவது ஓட்டை இருக்குது எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் நான் உன்னைய இடது பக்கம் வச்சுட்டு ரெகுலரா கொண்டு போற வழியில நான் எல்லாமே செடிகள் வச்சிருந்தேன். இப்ப பார்த்தனா நீ உன்னில இருந்து வெளியாகிற தண்ணி அந்த செடிகளுக்கு ரெகுலரா பாஞ்சு சோ அந்த செடிகள் நல்லா வளர்ந்து பூ காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லுவாராம். இதுல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற நிறைய மனுஷங்களுக்கும் சரி நமக்கும் சரி நிறைய சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அந்த குறைகளை நம்ம பெருசுபடுத்தாம அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வாழ கத்துக்கணும். குறைகளை மட்டுமே பார்த்துக்கிருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது. எல்லாரோட வாழ்க்கையுமே எப்போதுமே நிறைவான மனிதர்களால நிரம்பி இருப்பது இல்லை. எல்லாருக்குமே நமக்கும் கூட நிறைய குறைகள் இருக்கதான் செய்யும். சோ அதை பெரிதுபடுத்தாம அதை எப்படி நம்ம பாசிட்டிவ் வேல திசை திருப்பலாம் அப்படிங்கறத நோக்கிதான் நம்ம அந்த குறையை பார்க்கணுமே தவிர எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குறை எல்லாமே குறை இல்லை. சரியா. சரி, ஓகே. இதோட நம்ம இன்னைக்கு நாளை ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வாரமா அமைய வாழ்த்துக்கள். சரி, நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா. ஸோ இன்னைக்கு உங்களுடைய வெற்றிக்கான பாதையில் உங்களுடன் நான் வேல்கனி. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டி சொன்னோம் இல்லையா, நிகழ்தகவு ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான். அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும்போது, சோ ஃபர்ஸ்ட் இதுல நிகழ்தகவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிகழ்தகவு தகவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா பின்னம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நிகழ்தகவு அப்படின்னா ஒரு காரியம் நிகழுமா நிகழாதா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு பின்னம் தான். இது பின்னத்துல இல்லாம நமக்கு இப்ப டெசிமல்லயும் இருக்குது, ஆனா இத பின்னத்துலதான் நம்ம மேக்சிமம் ரெப்ரசென்ட் பண்றோம். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா நிகழ்தகவு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. சோ இப்ப இதுல இந்த நிகழ்தகவுல நமக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்கு. சோ அது என்னன்னு பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நாளைக்கு என்ன பார்க்க போறோம், இது 2 பார்த்து நம்ம பார்க்க போறோம். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா. ஓகே. சோ இதை பொறுத்த வரைக்கும் மெத்தட் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ், அடிப்படையா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. அடுத்து காயின்ஸ் கொஞ்சம் இருக்கு. அடுத்து டைசஸ், கார்ட்ஸ், பால்ஸ், மீதம் இருக்கக்கூடிய கொஸ்டின், அதாவது அடிப்படையா உள்ளது. அடுத்த நாணயங்கள், பகடைகள், அதுக்கப்புறம் பந்துகள்னு சொல்லுவோம். அத சீட்டுக்கிட்ட இருக்கு, பந்துகள் இருக்கு. இது போக நம்ம அடிஷனலா புக்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பாக்குறோம். சரிதானா. சரி, அப்ப இதுல நம்ம இன்னைக்கு எதெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்ஸ், காயின்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு வரும். சரியா. பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே எதுல வந்துரும் அப்படின்னா செகண்ட் பார்ட்ல நமக்கு வந்துரும். சரியா. டைசஸ், கார்ட்ஸ், பால்ஸ் எல்லாமே நமக்கு எதுல வந்துரும் அப்படின்னா செகண்ட் பார்ட்ல வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பேசிக்ஸும் காயின்ஸும் மட்டும்தான். சரியா. ஓகே, இல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு கொஞ்சம் இருக்கு நிகழ்தகவுல. என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னா இதோட வேல்யூ எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிறது பாக்குறது தானே. சோ ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். இல்ல அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி 1ஆ இருக்கும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படிங்கிறது எதுக்கு இடையில இருக்கும்னா 0க்கும் 1க்கும் இடையில இருக்கும். 0வை விட அதிகமாகவும் 1ஐ விட கம்மியாகவும் இருக்கும். இதுதான் நமக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். சோ இதுவே நமக்கு கொஸ்டின் உண்டு. சோ ஆப்ஷன்ல நிறைய ஆப்ஷன் இப்போ
0.5 1/4 அதுக்கப்புறமா -1 20% இப்படிலாம் கொடுத்துட்டு இதுல எது ப்ராபபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இதுல நமக்கு நெகட்டிவ் வேல்யூ எதுல வராது, ப்ராபபிலிட்டியில வராது, ஏன்னா அது ஜீரோக்கும் கம்மியா போயிடும். ஓகேவா? சோ இப்படிதான் நமக்கு இருக்கும். சோ இதுதான் நமக்கு கேள்வியில புக்லயுமே கேள்வி இருக்கு, புக்ல இருக்கிறதா நமக்கு எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. சரியா? சோ இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டியில ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கறதோட ப்ராபபிலிட்டியும் நடக்காது அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியும் நம்ம ஒன்னா சேர்த்தோம்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். அதாவது நடக்கும் அப்படின்னா 1, நடக்காது அப்படின்னா 0. இப்ப ரெண்டே ஆட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? நமக்கு 1க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இது சொல்லுவோம். இது போக இதுல நமக்கு ரெண்டு ஃபார்முலா நம்ம பார்ப்போம், அதுவும் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்ப இதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவோம், நிகழ்தகவு எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா probability of A equal to மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை இதுல சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை விளைவுகளின் எண்ணிக்கை. சரியா? சோ இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், அதுல ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அவங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்களோ அதுதான். நம்ம ஃபார்முலாவை எப்படி படிப்போம் அப்படின்னா n of a divided by n of s அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். சரிதான்? இதுதான் நம்ம ப்ராபபிலிட்டி எழுதுறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? சோ ரெண்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா இதுல மேஜரா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு, அதாவது அல்லது கொடுத்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சோ ஒரு சீட்டுக்கட்டுல இருந்து ரெண்டு சீட் எடுக்கிறதுல அல்லது கேட்பாங்க. அதே மாதிரி காயின்ல இருக்கு. அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைசஸ்ல இந்த மாதிரி நமக்கு அதுல ஆர் வச்ச கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ அதுல இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A plus probability of B minus probability of A intersection B. intersection அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்குது. இதே மாதிரி probability of A union B union C அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல எடுத்துட்டோம்னா probability of A plus probability of B plus probability of C minus probability of A intersection B plus probability of B intersection C plus probability of C intersection A சொல்லுவோம். இது முடிஞ்சிரும். சரியா? முடிஞ்சிட்டு இது கூட plus probability of A intersection B intersection C. புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இது சோ இது மைனஸ் A intersection B மைனஸ் B intersection C மைனஸ் C intersection A ன்னு சொல்லிட்டு இருக்கும். நான் மைனஸ் காமன் எடுத்து மொத்தமாவே உள்ள பிளஸ் பண்ணிருக்கேன். சரிதானா? சோ ஃபைனலா மூணுத்துக்கான இன்டர்செக்ஷன் எதுல இருக்கும் அப்படின்னா பிளஸ்ல தான் இருக்கும். சோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சோ இப்ப இதுல இதெல்லாம் தான் நம்ம மேஜரா அடிப்படையா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு கான்செப்டுக்கும் நம்ம போவோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பேசிக்கா அடிப்படையா நமக்கு இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராபபிலிட்டி சம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இங்க சொன்னேன் இல்லையா, பின்வருவனவற்றில் எது ஒரு நிகழ்ச்சி நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னா 0 இருக்கலாம். ஒரு நிகழ்ச்சி நடக்கவே நடக்காதுன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி 0 தான். 0.5 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஆனா என்ன இருக்க முடியாது? -1 இருக்க முடியாது. நான் அங்க எழுதும்போது ஒரு 20% எழுதினேன் இல்லையா, இது புக்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க இந்த क्वेश्चन. அதுல 20% இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா 20% வேல்யூ கண்டுபிடிங்க. 20% எவ்வளவு வரும்? 20/100 அர்த்தமா? அப்ப 1/5 வரும். 1/5 னா 0.2 அப்படிங்கிறது வரும். 0.2ங்கிறது 0க்கும் 1க்கும் இடையில தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். சோ அதனால அதுவும் ப்ராபபிலிட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஓகே. அப்ப இங்க எது ப்ராபபிலிட்டியா இருக்க முடியாது அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கிற -1 மட்டும்தான். அடுத்த क्वेश्चन பாப்போமா? அடுத்த கேள்வி,
ஒரு உற்பத்தியாளர் 7000 ஒளி உமிழ் இருமுனைய விளக்குகளை சோதனை செய்ததில் அவற்றில் 25 விளக்குகள் குறைபாடுடையதாக கண்டறியப்பட்டன. சமவாய்ப்பு முறையில் ஒரு விளக்கை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு உடையதாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ஒரு உற்பத்தியாளர் மொத்தம் 7000 எல்இடி பல்ப்ஸ் செய்யறாரு. அப்படி செய்யறதுல ஒரு 25 விளக்கு எப்படி இருக்கு அப்படின்னா டேமேஜ் ஆனதா இருக்கு. இப்போ இந்த 7000 விளக்குல தான் இந்த 25 இருக்கு. இப்ப இந்த 7000 விளக்குல இருந்து ஒரு லைட்டை மட்டும் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது அந்த லைட் டேமேஜ் ஆன விளக்கா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ப்ராபபிலிட்டிக்கு probability of A equal to n of A by n of S அப்படிதானே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் n of S பார்த்தோம்னா மொத்தம் அதுல எத்தனை விளக்குகள் இருக்கு அப்படின்னா 7000 லைட்ஸ் இருக்கு. சோ இங்க 7000 போட்டுக்கிறோம். இதுல ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னா அவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டேமேஜ் ஆன லைட் எத்தனை இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. டேமேஜ் ஆன லைட்டை எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 7000ல இருந்து நம்ம எடுக்கும் போது வரக்கூடியது டேமேஜ் ஆன லைட்டா இருந்துச்சுன்னா அது எதுலதான் ஒன்னா இருக்கும், அந்த 25ல ஒன்னாதான் இருக்க முடியும். அப்படிதானே. சோ மேல என்ன பண்ணணும் அப்படின்னா 25 போடணும். ஒருவேளை இதே क्वेश्चन 7000 லைட்ல இருந்து ஒன்னு எடுக்கிறாங்க, அது டேமேஜ் ஆகாத விளக்கா இருக்குது அப்படின்னா இந்த 7000ல 25 டேமேஜ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 6975 இருக்குமா. சோ அதை மேல எழுதி டிவைடட் பை 7000 போடணும். சரிதானா. சோ இப்படிதான் நம்ம இதை பண்ணணும். அப்ப இங்க இதை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் 125 25 2 25 50 மிச்சம் 20 8 25 நமக்கு 200 0 போட்டுருந்தோம். சோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/280 கிடைக்கும். சோ இதுலயே நான் சொன்ன மாதிரி ஒருவேளை நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய எல்இடி பல்பை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னோம், குட் கண்டிஷன்ல இருக்கிறது எடுக்கணும் அப்படின்னா 6975 டிவைட் பை 7000 போடணுமா. அப்படி இல்லாம வேற எப்படி போடலாம் அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி தெரியும் இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A டேஷ் இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும் 1 வரணும். அந்த வகையில ஒரு செட் நமக்கு இப்ப இதே எடுத்துக்கோங்களேன் 1/280 கிடைச்சிருக்கு. அப்போ இங்க 279/280 போட்டோம்னா தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 280 டிவைட் பை 250 வரும், கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். அப்படிதானே. அப்ப அப்படி கெஸ் பண்ணலாம். 1ல இருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதுதான் பேலன்ஸ் இன்னொரு சாதகமான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்கான ஆன்சரா இருக்கும். அப்ப இங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய லைட்ஸ் எத்தனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி 279 டிவைட் பை 280 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். சரிதானா. அவ்வளவுதான். கொஸ்டின் புரியுதுல. இதெல்லாம் அடிப்படையா நமக்கு ப்ராபபிலிட்டியில தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கேள்வி, T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்களை எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது மொத்தம் 50 பால். ஓகேவா. 50 பால் ஒருத்தர் விளையாடுறாரு. அதுல 6 பாலா 10 பால் 10 பால்ல 6 அடிச்சிடறாரு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா இந்த 50 பால்ல ஒரு பால் அவங்க சூஸ் பண்றாங்க. அந்த பால் 6ரா இல்லாம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறதான் கேள்வி. கொஸ்டின் புரியுதுல. மொத்தம் 50 பால் இது ரெண்டா எடுக்கிறாங்க. 6 அடிச்சது நான் 6 சொல்றோம். அப்ப இதுல 10 பால் அவர் 6 அடிச்சிருக்காரு. அப்ப எத்தனை பால் அவர் நார்மலா அடிச்சிருப்பாரு, 6 இல்லாத பால் பார்த்தோம்னா 50 10 போயிடுச்சுன்னா மீதி 40 பால் 6ரா இருக்காது. அது நார்மல் ஒரு ரன்னா இருக்கலாம், இல்ல 4ரா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். இப்ப இங்க இப்படி எடுக்கும் போது ஒரு பந்தை சூஸ் பண்ணும்போது அது 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறதுதான் கேள்வி. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் A எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 50 பால், இதுல நான் 6 தான் கொஸ்டின். சோ 40 எடுத்துக்கிறோம். அப்ப இங்க கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வந்துரும் 4/5 வந்துரும். சோ இங்க ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 4/5. அப்போ 6 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டினா 1 - 4/5 பேலன்ஸ் 1 தானே இருக்கு, 1/5 போட்டுடலாம். அல்லது இங்க எழுதும்போது எப்படி எழுதுவோம் 10/15 எழுதுவோம். கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும் நமக்கு 1/5 அப்படிங்கிறது கிடைச்சிரும். இது பேசிக்கான விஷயம். அடுத்த கேள்வி, நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது மழை பெய்யாமல் பெய்யும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு பார்த்தோம்னா 91/100. இப்ப அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப மழை பெய்யாது அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கு, இப்ப பேலன்ஸ் 9/100 எடுத்துக்கலாமா. இதுல பேலன்ஸ் தானே இருக்கும்,
ஒன்னு ஆமா இன்னொன்னு இல்ல. அப்ப ஆமா கண்டுபிடிச்சோம், இல்ல எப்படி கண்டுபிடிச்சலாம், இல்ல இருந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப இங்க 9/100 இதுல இப்படி பின்னமாவும் கொடுக்கலாம், ஒரு சில எக்ஸாம்ல நமக்கு டெசிமல்லையும் கொடுத்திருக்காங்க. அப்ப இத டெசிமல்ல எழுதணும்னா 0.09 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா, இது அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் a பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் a dash equal to 1 ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, அது பேஸ் பண்ண கேள்வி. அடுத்தது, ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3. அப்ப x ஓட வேல்யூ என்ன, வேலை கிடைப்பதற்கானதுன்னா x/3, வேலை கிடைக்காம இருக்கணும் அப்படின்னா 2/3. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 1 வரணும். அப்ப இந்த x இருக்க இடத்துல 1 இருந்தாதான் 1 + 2 3, 3/3 கேன்சல் பண்ணும்போது 1 கிடைக்கும். அப்ப இங்க x ஓட வேல்யூ என்ன எழுதிக்கலாம், 1 அப்படிங்கிறது நம்ம எழுதிக்கலாம். சரியா, சோ இது x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1. இதெல்லாம் புக்ல இருக்கக்கூடிய கேள்விகள் தான். சரி, இப்ப அடுத்ததா என்ன அப்படின்னா காயின்ஸ் போறோம். சோ காயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு நிறைய நம்ம சாம்பிள் ஸ்பேசஸ் எழுதி அப்படி கண்டுபிடிப்போம் இல்லையா. இதுல எண்ணிக்கை அடிப்படையில கேட்டாங்க அப்படின்னா காயின்ஸ்க்கு நம்ம அந்த கூறுவெளி இருக்கு இல்லையா, சாம்பிள் ஸ்பேசஸ் HT TH TT எழுதுவோம் இல்லையா, இந்த மாதிரி சாம்பிள் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதாம எப்படி நம்ம வந்து ஈஸியா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்க போறோம். சோ இதுல நான் சொல்ற கான்செப்டை மட்டும் நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க, போதும் தான். ஓகேவா, இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கட்டும், நான் உங்களுக்கு क्वेश्चन சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 காயின்ஸ் இருக்குது அப்படின்னா காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சரியா, காயின்ஸ் பொறுத்தவரைக்கும் இதுக்கு ப்ராபபிலிட்டி தான் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் a ஈக்குவல் டு n ஆஃப் a பை n ஆஃப் s தான் இது ஓவரால் ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் n ஆஃப் sங்கிறது என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறோம். n ஆஃப் s க்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. n ஆஃப் s க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2n அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, 2n அப்படிங்கிறது தான் நமக்கு n ஆஃப் s க்கு ஃபார்முலா. சோ இதுல n அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ், நம்பர் ஆஃப் காயின்ஸ் எத்தனை காயினோ அது. 2 அப்படிங்கிறது எதுக்காக போடுறோம்னா நம்பர் ஆஃப் ஃபேசஸ், அதாவது ஒரு காயினை நம்ம டாஸ் பண்றோம்னா நமக்கு என்ன கிடைக்கலாம், ஒன்னு ஹெட்ஸ் கிடைக்கலாம் இல்லைன்னா டெயில் கிடைக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது 2 ஃபேஸ் தானே, நாணயத்துக்கு 2 முகங்கள் தானே இருக்கும், அதை நம்ம போட்டு 2n அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேவா, அப்ப n ஆஃப் s பொறுத்த வரைக்கும் ஒரு காயினா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான n ஆஃப் s என்னவா இருக்கும் அப்படின்னா 2n போடுவோமா, அப்ப வேல்யூ என்ன வரும், 2 வந்துரும். இதே 2 காயின்ஸா இருந்துச்சு அப்படின்னா இதுல n ஆஃப் s ஓட வேல்யூ 2 போடுவோம், தட் இஸ் 4 அப்படிங்கிறது கிடைக்கும். 3 காயின்ஸா இருந்துச்சு அப்படின்னா இங்க n ஆஃப் s ஓட வேல்யூ 2 போடுவோம், தட் இஸ் நமக்கு 8 வரும். சோ இப்படியே நமக்கு இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சரியா, சோ இப்ப இங்க n ஆஃப் s எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். n ஆஃப் s எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், n ஆஃப் a எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். n ஆஃப் a கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா, இது புரிஞ்சுச்சுல. ஃபர்ஸ்ட் n ஆஃப் s எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது, இதுக்கப்புறமா n ஆஃப் a எழுதுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. இப்ப n ஆஃப் a க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கேட்பாங்க இல்லையா 2-3 காயினை டாஸ் பண்றோம், இதுல சரியா 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன, அல்லது அதிகபட்சம் 2 தலைகள் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நமக்கு எண்ணிக்கை அடிப்படையில் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, சோ இங்க 1 1 வைப்போம், அதுக்கப்புறமா 1 2 1, அதுக்கப்புறமா இந்த 1 இங்க இறங்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3, இங்க 1 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து இந்த 1 அப்படியே இறங்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4, இங்க 1. சரியா, சோ அடுத்தது இங்க 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 5, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 5, இது 1. இப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்படியே நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதாம 10 காயின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரியா, ஓகே. அப்ப இங்க இதுதான் நம்ம n ஆஃப் a கண்டுபிடிக்கிறதுக்கான கோட் வேர்டு. ஓகேவா, இப்ப இதுல ஒரு காயின் டாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு காயின்கான கோட் வேர்டு 1 1 தான். இதே 2 காயினா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கோட் வேர்டு இது. 3 காயின்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கோட் வேர்டு இது. இது 4 காயின்ஸ்க்கான கோட் வேர்டா இருக்கும், இது 5 காயின்ஸ்க்கான கோட் வேர்டா இருக்கும். ஓகேவா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு காயினை டாஸ் பண்ணோம்னா n ஆஃப் s ஓட வேல்யூ நம்ம என்ன சொன்னோம்,
ஒரு காயின்னா 2 சொன்னோமா. இப்ப பாருங்க இதுல அந்த n of s அப்படியே இதுல நமக்கு அப்ளை ஆகும். இப்ப இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த இதுல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். இது மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு 16 கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 32 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப இதுல இந்த இது எல்லாத்தையுமே இந்த கோட் வேர்ட் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு n of s ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். சரியா? இப்ப நம்ம இதுல இந்த கோட் வேர்டை வச்சு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப கோட் வேர்ட் புரியுதுல, n of a கண்டுபிடிக்கிறதுக்கான கோட் வேர்ட் இதுதான். n of s எப்படி எழுதணுங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம், 2n ஃபார்முலா. அப்ப இது क्वेश्चनல கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கோட் வேர்ட் பாத்துக்கிட்டீங்கல்ல. ஓகே, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चनங்கிறது இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இப்ப இங்க என்னன்னா 2 நாணயங்கள் டாஸ் பண்றாங்க. இதை நம்ம பார்த்த உடனே நம்மளால ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்விதான். என்ன அப்படின்னா 2 நாணயங்களை ஒரு முறை சுண்டும் பொழுது 2லும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இதுக்கு மட்டும் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறேன். இப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? இப்ப 2 காயின் டாஸ் பண்றோம்னா என்னெல்லாம் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு, அதுதான் சாம்பிள் ஸ்பேஸா இருக்கும். அப்ப என்னெல்லாம் கிடைக்கலாம்? 2லயுமே ஹெட்ஸ் கிடைக்கலாம், அல்லது 1ல ஹெட்ஸ் 1ல டெயில் கிடைக்கலாம், இல்ல 1ல டெயில் இன்னொன்னுல ஹெட் கிடைக்கலாம், அல்லது 2லயுமே டெயில் கிடைக்கலாம். இதுதான் ப்ராபபிலிட்டி. 2 பவர் n போட்டாலும் 4 கிடைக்குமா? இப்ப 4 சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிச்சா? இப்ப இதுல வேற வேற முகங்கள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறதுதான் கேக்குறாங்க. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் n of s ஓட வேல்யூ 4 எழுதிக்கிடுவோம். a என்ன இருக்கும்? வேற வேற முகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல இந்த 2 முகங்கள் மட்டும்தானே வரும். சோ ht th அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்ப இங்க n of a யோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது இருக்கும். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் a எழுதணும் அப்படின்னா இதுல n of s வந்து 4, n of a வந்து 2. அப்ப கேன்சல் பண்ணோம்னா 1/2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரியா? இத இந்த அளவுக்கு எழுதிதான் செய்யணுமா அப்படின்னா இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். நம்ம 2 காயின் இல்ல எத்தனை காயின் கொடுத்தாலும் ஓகேவா, வேற வேற முகங்கள் கிடைக்கிறது எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வேற வேற காயினுக்கு பதிலா சமமா இருக்கக்கூடிய முகங்கள்னு பார்த்தோம்னா நீங்க 4 காயினை டாஸ் பண்ணாலும் ஒரே மாதிரியான முகங்கள் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 2 தான் கிடைக்கும். ஏன்னா இங்க ஹெட்ஸ் டெய்லு மட்டும்தான். அப்போ 4 காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்ஸ் 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 கிடைக்குமா? அதே மாதிரி அதுல வேற என்ன கிடைக்கும்? டெயில் 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 கிடைக்கும். அவ்வளவுதானே. அப்ப இந்த 2 மட்டும்தான் ஒத்த முகங்களா இருக்கும். மத்த எல்லாமே நமக்கு எப்படிதான் இருக்கும்? வேற வேற முகங்களா தான் இருக்கும். அப்ப 4 காயினை டாஸ் பண்ணும்போது அதுல கிடைக்கக்கூடிய மொத்த சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு 16 இருக்கும். அப்ப இதே கேள்வி 4 காயினுக்கு கேட்டாங்கன்னா அப்ப வேற வேற முகங்களா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 16ல 2த்துக்கும் ஒரே மாதிரி ஒத்த முகங்கள் இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 14 வந்து நமக்கு வேற வேற முகங்கள்ல தான் இருக்கும். அப்ப 14 டிவைட் பை 16 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 7/8 அப்படின்ட்டு. அப்ப எப்படி எழுதணும்னு புரியுது இல்லையா? நம்மளாலே கெஸ் பண்ண முடியும். சாம்பிள் ஸ்பேஸ் தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு. அப்போ ஒத்த முகங்கள் 2 தான் கிடைக்கும் காயின்ஸ்ல அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி டைசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ஃபேஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 கிடைக்கும் நமக்கு. ஏன்னா மொத்தம் 6 முகங்கள் இல்லையா, மொத்தம் 6 கிடைக்கும். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 இப்படிதான் வரும். இதை நம்ம அப்படியே டிஃபால்ட்டா மைண்ட்லயே வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் இதுதான். இப்ப எண்ணிக்கையை வச்சு क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா இப்ப அடுத்த கேள்வி போலாம். இதுல அதிகபட்சம் அப்படின்னு வச்சு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி நான் இந்த 3 காயின்ஸ்லயே இன்னும் ஒரு சில क्वेश्चन உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இதுல क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா 3 காயின்ஸ் தானே. இப்ப 3 காயின்ஸ்ல சரியாக 2 பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு. பூவாவும் இருக்கலாம், தலையாவும் இருக்கலாம். ஒரு காயின்ல ஒரு ப்ராபபிலிட்டியில பூ கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் தலை கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் ஈக்குவலா தான் இருக்கும், மாறவே மாறாது. அதனால 2 பூ கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான், 2 தலை கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஹெட்ஸ்னாலும் இதுதான், டெய்ல்னாலும் இதுதான். சரியா? அப்ப இங்க ஒரு 3 காயினை டாஸ் பண்றோம். இதுல சரியா 2 பூ கிடைக்கணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 காயினா 3 காயின்கான கோட் வேர்டு எழுதணும். 3 காயின்கான கோட் வேர்டு என்ன இருக்கு நமக்கு பார்க்கலாமா? 3 காயினுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோட் என்ன இருக்கு? 1 3 3 1 இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை நம்ம நோட் பண்ணணும். கோட் வேர்டு என்ன இருக்கு? 1 3 3 1 அப்படிங்கிறது கோட் வேர்டு. n of a கான கோட் வேர்டு என்ன அப்படின்னா 1 3 3 1 அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹெட்ஸ் ஆர் டெயில், அதாவது பூ அல்லது தலை எதுவானாலும் இருக்கலாம். அது இங்க எப்படி எழுதணும் அப்படின்னா
0 1 2 3 0ல இருந்து தான் எழுதணும். ஏன்னா ஒரு காயின், ரெண்டு காயின் நம்ம டாஸ் பண்ணும்போது இதுல தலையே கிடைக்காம ஒரு காம்பினேஷன் கிடைக்குமானா கிடைக்கும் தான். எங்கன்னா ரெண்டு பூ இருக்கு இல்லையா, ரெண்டு பூ இருக்கிறதுல தலை இருக்காதுல்ல, அப்ப அதே மாதிரிதான் பூவே இல்லாம இருக்கும்னா ரெண்டு ஹெச்ல பூ இருக்காது. அப்ப இங்க 0ல இருந்தே ஆரம்பிக்கணும். 0 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம். ஓகேவா? இப்ப கொஸ்டின் என்ன இருக்கு, சரியா ரெண்டு பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்ட்டு. அப்ப கீழே இருக்க வேல்யூல 2 என்ன அப்படி எங்க இருக்குன்னு பாக்குறோம். அப்ப இதுக்கு மேல இருக்கிறது தான் நமக்கு n of a இருக்கும். சரியா ரெண்டு பூ அப்படின்னா இங்க n of a யோட வேல்யூ என்ன அப்படின்னா 3 தான். நீங்க வேணா சாம்பிள் ஸ்பேஸ் HTT இந்த மாதிரி நீங்க எழுதி பாருங்க, உங்களுக்கு அதுலயும் கிடைக்கும். சரியா 3 காம்பினேஷன்ல தான் சரியா ரெண்டு பூ அல்லது ரெண்டு தலை இருக்கும். சரியா, அதை நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்ப இதுல n of s எவ்வளவா இருக்கும், 3 காயின் அப்படிங்கும் போது 2 power 3 that is 8 இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a க்கு ஃபார்முலா என்ன, n of a by n of s அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப இதுல போடும்போது 3/8 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சரியா, சோ உங்களுக்காக இது ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காட்டுறேன். இப்ப இதுல சரியா ரெண்டு பூ கிடைக்கணும்னு சொல்லி இருக்காங்க அப்படிதானே. சோ இப்ப இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம எழுதலாம். சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தோம்னா எஸ் எப்படி எழுதலாம், HT HHT அடுத்ததா HTH அடுத்ததா THH அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது அப்படியே மாத்துங்க, TTT TTH THT இங்க HTT அவ்வளவுதான். ஓகேவா, இப்படி மேல இருக்கிறதெல்லாம் அப்படியே நீங்க ஹெட்ஸ் எல்லாம் டெய்லாம் ஹெட்ஸா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப 8 சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குதா. இப்ப இதுல ரெண்டு பூ மட்டும் கிடைக்கணும். அப்படி எத்தனை காம்பினேஷன் இருக்கு பாருங்க, ரெண்டு பூ தான் இருக்கணும். இங்க ஒரு ரெண்டு பூ இருக்கு, இங்க ஒரு ரெண்டு பூ இருக்கு, இங்க ஒரு ரெண்டு பூ இருக்கு. வேற எங்கேயாச்சும் ரெண்டு பூ இருக்குதா, இங்க ரெண்டுத்துக்கு அதிகமா இருக்குது. ஓகேவா, கரெக்டா ரெண்டு பூ இருக்கணும் அப்படின்னா 3 காம்பினேஷன்ல தான் கிடைக்கும். அப்ப நீங்க இதை எழுதி இப்படி செக் பண்றதுக்கு பதிலா அதுல இருந்தே நம்மளால டைரக்டா ஆன்சர் எடுக்க முடியும். அப்ப இதுல சரியா ரெண்டு பூ கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா, கரெக்டா எத்தனை காம்பினேஷன் கிடைக்கும், 3 கிடைக்கும். கீழே n of s ஓட வேல்யூ 8. சோ 3/8 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்ப இந்த 3 காயின்ஸ் வச்சு அதிகபட்சம் குறைந்தபட்சம் அந்த மாதிரி வேர்டிங்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது அட்லீஸ்ட் அல்லது அட்மோஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு, மேக்ஸிமம் சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, கேள்வி என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, 3 சீரான நாணயங்கள் சுண்டப்படுகின்றன எனில் அதிகபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இதுல அதிகபட்சம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இப்ப இதுல அதிகபட்சம் அப்படின்னா என்ன பண்ணணும், இதே தான் பண்ண போறோம். இங்க பாருங்க, n of a யோட ஏக்கான கோட்வேர்ட் 1 3 3 1 போடுறோம். இதுல ஹெட்ஸ் ஆர் டெயில் பார்க்கும்போது 0 1 2 3 போடுறோம். இப்ப இதுல அதிகபட்சம் நமக்கு எத்தனை இருக்கணும், 2 தலைகள் இருக்கும். மேக்சிமம் 2 தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. சரியா, சோ இப்ப இங்க நம்ம கெஸ் பண்ண முடியும், மேக்சிமம் 2 அப்படின்னா அதுக்கு மேல 3 காம்பினேஷன் மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப பேலன்ஸ் 7 இருக்கும். 7/8 நல்லா புரிஞ்சவங்க போட்டுடலாம். இல்ல அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்ப இதுல மேக்சிமம் 2 தலைதான் அல்லது 2 பூ தான், எது சொன்னாலும் சரிதான். அப்ப மேக்சிமம் 2 இருக்குன்னா என்ன பண்ணணும்னா இந்த வேர்டை புரிஞ்சுக்கோங்க. மேக்சிமம் 2னா இந்த 2ஓட ஸ்டாப் பண்ணி, இந்த 2ஓட மேல வரைக்குமே இந்த 2ஓட ஸ்டாப் பண்ணிட்டு n of a ல இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிடணும். மேக்சிமம் 2னா மேக்சிமம் அதுக்கப்புறமா ஒரு கோடை போட்டுட்டு அதுக்கு முன்னாடி n of a என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அப்ப இங்க n of a என்னவா இருக்கும் அப்படின்னா 1 + 3 + 3 இருக்கும், தட் இஸ் 7 இருக்கும். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் a எழுதணும்னா n of a ஓட வேல்யூ 7, 3 காயின்னா n of s ஓட வேல்யூ 8. அப்ப 7/8 வரும். கரெக்டா, அப்ப மேக்சிமம் 2 அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்னவா இருக்கும், அந்த 2ஓட நிப்பாட்டிட்டு, இதுதான் இங்க க்ளூ. ஓகேவா, இப்படி நிப்பாட்டிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிடணும். சரியா 2 சரியா 1 அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப 1னா இதுக்கு மேல இருக்கிறத மட்டும் n of a எடுத்தா போதும். ஆனா மேக்சிமம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மேக்சிமம் என்னவோ இங்க இது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய n of a எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுவே குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும், ஓகேவா. ஒருவேளை இதுலயே நமக்கு குறைந்தபட்சம் சொல்றாங்க. இப்ப இதே क्वेश्चनலயே குறைந்தபட்சம் 2 தலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறைந்தபட்சம் 2 பூ போடுவோமே, அதேதான். அட்லீஸ்ட்
டூ டெய்லாச்சும் இருக்கணும். சரியா? சோ அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம கோட் வேர்ட் எழுதலாம். கோட் வேர்ட் என்னன்னா n of a க்கு 1 3 3 1 எழுதுறோம். ஹெட்ஸ் ஆர் டெயில் எடுத்துட்டோம்னா 0 1 2 3 அப்படின்னு பாக்குறோம். சரியா? போட்டுட்டு இப்ப என்ன இருக்குது நமக்கு குறைந்தபட்சம் 2 போன்னு சொல்றாங்க. அப்போ அட்லீஸ்ட் அதுல 2 இருக்கணும். 2க்கு மேல எவ்வளவு நாள் இருந்துக்கலாம். அப்போ இங்க அட்லீஸ்ட் 2னா என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டுறோம். ஓகேவா? சோ போட்டுட்டு இதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். மேக்சிமமுக்கும் அட்லீஸ்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். மேக்சிமம்னா அதுக்கு அப்புறமா கோடு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் உச்சபட்சமே, அதுக்கு மேல போக கூடாது. இதே குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கோடு போட்டு இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும்னாலும் போகலாம். மேக்சிமம் எவ்வளவு போயிடும் 3 வரைக்கும் தான் போகும். அப்படிதானே? அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அதுக்கப்புறம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும்னா n of a யோட வேல்யூ இங்க 3 plus 1 இதுக்கப்புறம் அது மட்டும் தானே இருக்கு. 3 1 தானே இருக்கு. அப்ப அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் 4. அப்ப இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் a என்னவா இருக்கும்னா 4 n of s என்ன 8. சோ கேன்சல் பண்ணோம்னா 1/2 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இதுல அதிகபட்சம் குறைந்தபட்சம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதுல நமக்கு மொத்தமாவே காயின்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விங்கிறது இதுவாதான் இருக்கும். இதுக்கு மேல நமக்கு இருக்காது. என்ன கேட்பாங்க? ஒண்ணு சரியா இவ்வளவு கிடைக்கிறதுக்கு என்னன்னு கேட்பாங்க, குறைந்தபட்சம் என்னன்னு கேட்கலாம், அதிகபட்சம் என்னன்னு கேட்கலாம், வேற வேற முகங்கள் என்னன்னு கேட்கலாம். இதுல காயின் கவுண்ட்ஸ் வேற வேற வச்சு கொடுக்கலாம். எத்தனை கவுண்ட் கொடுத்தாலும் ப்ரொசீஜர் இதுதான். நான் இங்க 3 காயின்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு வேலை இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா 4 காயின்ஸ்க்கு போட்டு நீங்க ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. சாம்பிள் சைஸ் எழுதாமலே உங்களால இந்த கோட் வேர்டை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளவுதான். இது அதிகபட்சமா இது ரெண்டு நாணயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 காயினை ஒரே நேரத்துல சுண்டும் போது அதிகபட்சமா ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப 2 காயின் அப்படின்னா அதுக்கான n of a வந்து கோட் வேர்டு 1 2 1. ஹெட்ஸ் ஆர் டெயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 1 2 அப்படின்னு வரும். இப்ப இதுல அதிகபட்சமா ஒரு தலைன்னு கொடுத்துருக்காங்க. மேக்சிமமே 1 தான். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். 1 + 2 நமக்கு என்ன வந்துடும் 3 வந்துடும். 3/4 அப்படிங்கறத ஆன்சரா இருக்கும். சரியா? சோ இப்படிதான் நம்ம பாக்குறோம். எதுக்கு? காயின்ஸ்க்கு. இதுக்கப்புறம் நமக்கு டைசஸ் இருக்கு. சோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது நம்மளோட டே 64ல ப்ராபபிலிட்டில பேசிக்ஸா ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறமா காயின்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். சரியா? இதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது டைசஸ், பகடைகள் எப்படி பண்ணணும். அதே மாதிரி பால்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் புக்ல இருக்கு அந்த கொஸ்டின். அதே மாதிரி புக்ல இருக்கக்கூடிய மீறி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் டெய்லி சீரிஸ் போட போறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதலா நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ.